ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். ப்ராடக்ட் வந்து அமேசானில் தான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக எனக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் அ லாங் டைம் மக்களே, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். 10 இயர்ஸ் கழிச்சு என்னோட பழைய ஃபோனில் தான் இந்த ரிவ்யூ நான் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து இது வரைக்கும் பாருங்கள், இதான் வந்து OnePlus 6. இதான் நான் யூஸ்வலாக இதை வச்சு தான் ரிவ்யூ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ கரண்ட்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஃபோன் மக்களே, நம்மளோட வந்து நோக்கியா லூமியா 1020. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ரிவ்யூ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கு எதுவுமே இப்போதைக்கு அட்டாச் பண்ண முடியாது. இருக்குது, மேலே ஜாக் கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இதை போட்டால் இந்த ஆடியோ ஜாக் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து வெறும் ஓப்பனாகவே நான் வந்து இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோவை. ஓகேங்களா? ஸோ எஸ் மக்களே, ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வந்து ஒரு ரோஸ்மெரி ஆயில் தான் மக்களே வாங்கியிருக்கேன். எசென்ஷியல் ஆயில், ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கைஸ் வந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கலாம், ஏன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் மைக் நான் எதுவும் அட்டாச் பண்ண முடியாது. பண்ணவும் ஒர்க் ஆகணும்னு நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. பட் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோனாக நான் பத்திரிக்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து நான் வந்து அமேசானில் எடுத்திருக்கேன் மக்களே. ஓகேங்களா? என்ன ரோஸ்மெரி ஆயில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எஸ், ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது கேஷ் ரிவார்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, ஸோ இதுதான் கைஸ் நான் வந்து வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்டு ரோஸ்மெரி. கொஞ்சம் வந்து ஜூம் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இந்த ஃபோன் வந்து பழைய ஃபோன் அப்படின்றனால ஜூம் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அப்படியே கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இதான் கைதிங்கன்னா நான் எடுத்துருக்கிற ப்ராடக்ட் ரோஸ்மெரியோட வேதா ஹார்வெஸ்டோட ரோஸ்மெரி ஹேர் ஆயில், அதாவது ஃபேஸ் அண்ட் ஹேர் ஆயில் எடுத்திருக்கேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி சைடு ஆட் பண்ணி விட்றேன். ஏன்னா இது வந்து ஜூம் ப்ராப்பராக ஆகாது, இது பழைய ஃபோன் அப்படின்றதுனால. சரிங்களா? ஸோ இதான் கைஸ் நான் வந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 799 போட்டிருக்காங்க. நான் எடுத்தது 250 rupees ஒன்லி, சம்திங் க்ளோஸ் டு தட். ஓகேங்களா? ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே, ஏன் நான் இதை எடுத்திருக்கேன்? ஆக்சுவலாக நிறைய இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி எடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான். இது வந்து ஆர்கானிக் ஹார்வெஸ்டோட ரோஸ்மெரி எசென்ஷியல். இதை நான் யூஸ்வலாக எடுப்பேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30 ml. ஓகேங்களா? பட் இதுவும் 30 ml போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்குறது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. எனிவேஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கிடைக்கல கைஸ். ரோஸ்மெரி ஆக்சுவலாக நம்மளோட ஹார்வெஸ்ட், ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே அதான் எடுப்போம். லாஸ்ட் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக நாங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து எடுக்க முடியல. ஸோ இதான் கைஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த ஒரு ஆயில். ஸோ ரோஸ்மெரியோட நம்மளோட வேதா ஹார்வெஸ்டோட ரோஸ்மெரி ஆயில். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து 250, இல்லை 799 போட்டிருக்காங்க கைஸ். லைட்டாக லீக்கேஜ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஓகே, குவான்டிட்டி நல்லா இருக்குது மக்களே. குவான்டிட்டி ஓரளவுக்கு ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கான ஒரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன் அப்புறம். சரிங்களா? இதில் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ எஸ் மக்களே, இதான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு. அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸு, உங்களோட ஸ்கால்ப் ரிலேட்டட் இஷ்யூஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்த பாடிக்குமே க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று நீங்கள் போடுற ஷாம்பூவில் நீங்கள் வந்து ஒரு 2 ட்ராப்போ 3 ட்ராப்போ நீங்கள் போட்டு நீங்கள் டெய்லி குடிக்கலாம். டெய்லி வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 3 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? 100% ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வரல, கொடுக்கலாம், நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா, சப்போஸ் நீங்கள் பக்கெட் போட்டு குளிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, நிறைய பேர் ஷவரில் குளிக்கிறாங்க. ஷவரில் குளிச்சா அது பண்ண முடியாது. பட் பக்கெட்டில் வந்து நீங்கள் குளிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, பக்கெட்டில் ஒரு இந்த மாதிரி 2-3 ட்ராப் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கே இது வந்து நல்லது மக்களே. உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்ல கண்டிஷன் வச்சுருக்கும், மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுருக்கும்னு சொல்கிறாங்க, தெரியல. பட் ஸ்கின் நல்ல கண்டிஷன் வச்சுருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஹேருக்கும் இது ரொம்ப நல்லது, பியர்டுக்கும் நல்லது.
ஆனால் வந்து ஐ திங்க் ராவாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ் ஸோ. பட் ஆனால் வந்து எஸ், இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குளிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே, இந்த ஒரு ரோஸ்மெரி ஆயில். ஸோ எஸ், இதான் கைஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களோட வந்து ரிவ்யூ, லைக் உங்களோட கொஷின்ஸ் இருந்தால் ஏதாவது கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூ இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்களும் சொல்லிட்டு போங்க. என்னோடய ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக ஒன்றும் இப்போதைக்கு இல்லை. நான் அந்தளவுக்கு ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணதில்லை. பட் என் அம்மா வந்து ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லேடி தான் அவங்க. ஸோ லேடி இன் த சென்ஸ் ஒரு 60+ இயர்ஸ் லேடி. அவங்ககிட்ட வந்துன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ அவங்க கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு நான் அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை, பிகாஸ் நான் அந்தளவுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வர வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ எஸ், இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வேதா ஹார்வெஸ்ட்டோட ரோஸ்மெரி ஆயில். ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக் ஹார்வெஸ்ட்டு, இது வந்து வேதா ஹார்வெஸ்ட்டு. என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. பட் யா, இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் இந்த வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லூமியா 1020யோடது, நோக்கியா லூமியா 1020, அதாவது இதோட ஃபோனோட வந்து நேமு, ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ இல்லை இதோட வாய்ஸ் கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதையும் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க மக்களே. ஸோ நான் அடுத்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவில் சந்திக்கலாம். அன்டில் திஸ் இஸ் ராஜேஷ் சைனிங் ஆஃப். டேக் கேர், stay safe, and bye guys.